உம்மு ஔஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சரியான இறக்கம். ஒருத்தர் நபி அவங்கள்ட்ட ஒரு நெய் பாத்திரத்தில் நெய்யை நிரப்பி கொண்டு வந்து கொடுக்குறா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு பிலால் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினாங்க. போயிட்டு பாத்திரத்தை கொடுத்துடுவாங்க. நெய்யை எடுத்துட்டு பாத்திரத்தை கொடுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு போயிட்டு பாத்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த பெண்கிட்ட பாத்திரத்தை திறந்து பார்த்தா பாத்திரம் முழுக்க மறுவ நெய். இவ பயந்துட்டா, நபியவங்க ஏண்ட நான் கொடுத்த ஹதியாவை கபூல் செய்யலையோ, என்ன காரணமோ தெரியா, அப்படி நபியவங்க என்ன எந்த மேலே கோவமோ தெரியான்னு சொல்லி மறுவ திரும்பி வாரா. வந்து நபி அவங்கள்ட்ட கேட்குற, யார சொல்லல, நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன், நீங்கள் நெய் எடுக்காமல் அப்படியே தந்தீங்க சொன்னாங்க. இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லையே நான் அவங்களுக்கு திருப்பி தந்தனே, நான் நெய்யை எடுத்துட்டு தான் பாத்திரத்தை தந்தேன். அப்போ அதுக்கப்புறம் தான் சொல்ல நபியும் அவன்கிட்ட சொன்ன, யார் சொல்ல, இல்லை ஃபுல் நெய் அப்படியே இருக்குது சொன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அந்த நெய்யில் உனக்கு பரக்கத் செஞ்சுக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சான்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்திலையும் அந்த நெய்யை பாவிச்சான், அந்த ஒரு பாத்திரம் நெய். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஹிலாஃபத், அந்த ஹிலாஃபத் முழுக்க அந்த நெய்யை பாவிச்சான். அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத், அந்த ஹிலாஃபத்துடைய காலத்திலையும் அந்த நெய்யை பாவிச்சான். அதுக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத், கிட்டத்தட்ட 30-40 வருஷம் இந்த ஒரு பாத்திரம் நெய்யை அல்லாஹ் பரக்கத் செஞ்சு கொடுத்தான். ஏன், அந்த பெண்கள்கிட்ட அல்லாட பயம் இருந்துச்சு, அல்லாட தக்குவா, அல்லாட இறை அச்சம் இருந்துச்சு. இப்படியாப்பட்ட இறை அச்சம் உள்ளவங்களுக்கு தான் அல்லாஹ் இந்த அளவுக்கு வெகுமதிகளை தாரதாக வாக்களிச்சியா.